அண்மை செய்தி. மழை வெள்ளத்தால் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் 3வது நாளாக பயணிகள் தவித்து வருகிறார்கள். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 3 நாட்களாக இந்த மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து வெளியேற முடியாமல் அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் ரயில் நிலையத்திலேயே 3வது நாளாக தவித்து வருகிறார்கள். மழை வெள்ளத்தால் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் 3வது நாளாக பயணிகள் தவித்து வருகிறார்கள். மழை பெய்ய ஆரம்பித்த உடனேயே அங்கிருந்து அவர்கள் வெளியே செல்வதற்கு வழியில்லாமல் அங்கேயே தங்கியிருக்க வேண்டிய சூழல் உருவானது. தற்பொழுது மழை குறைந்திருக்கிறது. ஆனாலும் கூட சுற்றி இருக்கக்கூடிய வெள்ள நீர் வடியாத நிலையில் அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் இப்பொழுதும் வெளியே போவதற்கு வழி இல்லாமல் அங்கு தவித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 3 நாட்களாக பயணிகள் உள்ளே சிக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது புதிய தலைமுறை அந்த செய்தியை முதலாக பதிவு செய்திருக்கிறது. மழை பெய்ய ஆரம்பித்தவுடன் உள்ளே தங்கியிருக்கக்கூடிய பயணிகள் வெளியே செல்வதற்கு வழியில்லாமல் உள்ளே தங்கியிருந்த நிலையில் தற்பொழுது வரை அவர்கள் வெளியே போவதற்கான வழி இல்லாமல் சிக்கி தவித்து வருகிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜன். கிட்டத்தட்ட 3 நாட்களாக அங்கு பயணிகள் உள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாம் அங்கே இருக்கிறதா அல்லது யாரும் செய்து கொடுத்திருக்கிறார்களா? நம்ம தான் இந்த முதலாக இந்த நியூஸை பிரேக் பண்றோம். ஏன்னா இதற்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய பயணிகளுடைய தவிப்பை நம்ம பதிவு பண்றோம். அவர்களுடைய தவிப்பு எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க, என்னென்னவெல்லாம் வேணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க? அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் செந்தூர் எக்ஸ்பிரஸ் முன்தினம் கிளம்பிய போது அதிக மழை காரணத்தினால் அங்கங்கே சிக்னல்கள் கிடைக்காமல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டுள்ளது. அதுதான் ஸ்ரீவைகுண்டம் அடுத்துள்ள புதூர் பகுதியில் தற்பொழுது ரயில் என்பது நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அங்கு தாமிரபரணியிலிருந்து திறந்துவிடப்பட்ட கன நீரானது வெள்ளம் போல் சூழ்ந்து சாத்தாங்குளம் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் புதூர் ஆகிய பகுதிகள் அனைத்துமே வெள்ளம் போல் தான் சூழ்ந்து காணப்படுகிறது. மேலும் ரயிலை மேலும் இயக்குவதற்கு அங்கு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அடுத்த தகவல் வந்தால் தான் நம்ம இயக்க முடியும் என்பதை குறித்து அதே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இது 500க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த இதில் இருப்பதால் அவர்களுக்கு உணவு வகைகள் இன்னும் கிடைக்கவில்லை என்பது அங்கே கூறுகின்றனர். தற்பொழுது கம்யூனிகேஷன் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அதாவது அவர்கள் தொடர்பு கொள்வதற்கு என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவர்களை மீட்கும் பணி என்பது மிகவும் சவாலாக தான் இருக்கிறது. அவர்கள் அங்கே இறங்கினாலும் எந்த இடத்துல இறங்கினாலும் தண்ணீரில் இடுப்புக்கு மேல் வரையும் தண்ணீர் இருப்பதால் கீழே இறங்க வேண்டாம் என அங்குள்ள பயணிகள் ஒருவருக்கொருவர் அவர்கள் சொல்லி அவர்கள் அந்த இடத்துல பாதுகாப்பான முறையில் இருக்கிறாங்க. மேலும் அவர்கள் இருக்கக்கூடிய பிஸ்கட், தண்ணி பாட்டில் இதை வச்சு தான் தற்பொழுது அவர்களோட உணவுகள் என்பது சாப்பிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார்கள். ராஜன், இந்த ஸ்ரீவைகுண்டத்துல சிக்கிருக்கக்கூடிய அந்த 300 பயணிகளையும் மீட்பதற்காக ஹெலிகாப்டர் தயார் நிலையில் இருப்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டது. அதோடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய பயணிகளுக்கு உணவு, குடிநீர் இதையெல்லாம் சரியான முறையில கொண்டு செல்லப்படுகிறதா? ஏற்கனவே ஹெலிகாப்டர் மூலமாக உணவு கொடுத்ததாகவும் சொன்னாங்க. அது குறித்த தகவல். தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் தரப்பில் உணவு, குடிநீர் என்பது கொண்டு செல்லும் பொழுது சாலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி இருப்பதால் கொண்டு செல்வதற்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு ரிஸ்காகவே தான் இருக்கிறது. அங்கங்கே செல்லும் பொழுது தண்ணீரில் வாகனம் நின்று விடுகிறது. மேலும் கொஞ்சம் உயர்ந்த வாகனம் என்பதால் தண்ணீரில் அடித்து சென்றுவிடும். மித்தபடி தாழ்வான வாகனங்கள் இந்த மாதிரி இருந்தால் தண்ணீர் மாட்டிவிடும் என்பதனால் உணவுகள் கொண்டு போறதுக்கும் மற்றபடி கம்யூனிகேஷன் அதாவது தொடர்பு கொள்வதற்கு மிகவும் அவங்களுக்கு ஒரு சவாலாக தான் இருக்குது. தொடர்பு கொண்டால் மட்டுமே தான் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பது இங்கே உள்ள மாநகராட்சி மாவட்ட நிர்வாகம் என்பது அவங்க தரப்புலையும் அந்த இதை பதிவு செஞ்சுட்டு வராங்க. ராஜன், இப்ப அந்த பகுதி முழுவதும் வெள்ளத்தால் சூழ்ந்து இருக்கிறதுனால அவங்கள மீட்கும் பணிகள் மிகவும் சவாலாகவே காணப்படுகிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பா அவங்கள மீட்கிறதுக்கு வேற ஏதேனும் திட்டம் வச்சிருக்காங்களா? ஏதேனும் வழிவகை இருக்கா? மாற்று வழி ஏதேனும்? மாற்று வழி என்பது பேரிடர் மீட்பு குழுவும் அந்த பகுதியில் எந்த பகுதியில் போகலாம் என்பது குறித்து அவங்க ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஒரு ஃபைபர் படகிலையோ அப்படி இல்லைன்னா ரப்பர் படகிலையோ மூலமாக அவர்களை மீட்கும் பணியானது பண்ண முடியுமா என்பது குறித்தும் ஆலோசனையை மேற்கொண்டு தற்பொழுது அந்த ஒரு நடவடிக்கையும் ஈடுபட்டு வராங்க.
ராஜன், இப்ப ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள எப்படி மீட்கலாம், படகு மூலம் மீட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க. எப்ப அதை முடுக்கி விட போறாங்க? தற்பொழுது இப்ப தண்ணீர் என்பது வந்து அதிகமாக இருப்பதன் காரணமாக வந்து எந்த இடத்தில், அதாவது பள்ளங்கள் ஆழங்கள் அதிகமாக இருப்பது என்பது குறித்து வந்து அவர்களுக்கு சரியான முறையில் கண்டறிந்து அதன் பின்னே வந்து அவர்களை அந்த பகுதியில் சென்று அவர்களை மீட்கும் பணியானது நடைபெறும். மேலும் வந்து ஹெலிகாப்டர் என்பது மதியத்திற்குள் அந்த பகுதியில் வந்துவிட்டால் அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் என மாவட்ட அதிகாரிகளும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறாங்க. மூன்றாவது நாளா இப்ப அந்த பயணிகள்லாம் வந்துட்டு அந்த பகுதியில தவிச்சிட்டு இருக்காங்க. நேற்றுக்கே ஹெலிகாப்டர் மூலமா உணவு பொட்டலங்கள்லாம் வழங்கப்பட்டது அப்படின்னு தகவல் இருந்தது. இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கிடைக்குதா? என்ன விவரம் அது குறித்து? தற்போது வரை சாலைகள் அங்கங்கே துண்டித்து இருப்பதால் வந்து ஒரு வாகனங்கள் செல்வதற்கும் ஏதுவாக இல்லை. மாற்று வழிகள் ஏற்பாடு செய்து அவர்களை கொண்டு செல்லும் முயற்சியும் வந்து இவங்க வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது அங்கிருந்து வரக்கூடிய வாகனங்களை மாற்றி அனுப்பிவிடலாமா என்று கோணத்தில் பார்த்தாலும் ஆங்கங்கே தண்ணீர் என்பது சாலை முழுவதும் தேங்கி இருப்பதால் வந்து செல்ல முடியாமல் தான் ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. மேலும் அதை சரி செய்வதற்காக வந்து மாற்று ஏற்பாடுகள் செய்து உடனடியாக அவர்களுக்கு அந்த உணவு மற்றும் தண்ணீர் வழங்குவதற்கு ஏற்பாடும் மாநகராட்சி நிர்வாகம் வந்து தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். மீட்பதற்கான பணிகள் தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கு. இன்னும் கூட அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அது குறித்த செய்திகளை புதிய தலைமுறை பதிவு செய்து கொண்டு வருகிறது.